வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்டமான விஷயம் வரும்போது லாஸ்டா அவங்க ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, என்னன்னா அவசர சட்டம் கொண்டு வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு பாசிபிலிட்டி உண்டுன்னு. அப்ப அவங்களுடைய அரசானது, அவங்களுடைய வழிமுறைகளாக வரக்கூடிய அரசானது அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே. சின்ன குழந்தைக்கு தெரியும் காளமாடு ஒரு காட்சி பொருளா, அது ஹார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? பைசனை விட புல் வந்துட்டு ஹார்ம் பண்ற விஷயமா? ஊட்டி சுப்ரீம் கோர்ட்ல தடை செஞ்சு காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்ன போது அவங்க சப்போர்ட் பண்றாங்க சார். அவங்க ஆளுக்கு நம்ம ஆளுங்க நம்ம போராட்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா பக்கத்துல இருக்காங்க நம்மள பார்த்தா அசிங்கமா நடப்பாங்க சார். எங்களுக்கு எங்க சிஎம் வந்து சொல்லட்டும், நாங்க ஓட்டு போட்டு உட்கார சொல்ல அவர் வந்து சொல்லணும்ல. இப்ப என்னப்பா பிரச்சனை, உள்ள உட்காருங்க, நான் செலவு என்னுடைய செலவுல எல்இடி நான் வெளில வைக்கிறேன் சார். அவர் உள்ள உட்காந்துட்டோம். தம்பிங்க அண்ணனுங்க எல்லாரும் வெளில இருக்கானுங்க. என் தம்பி பசிக்குதுடா கொஞ்சம் சாப்பாடு எங்க வாங்கி கொடுறான்னு சொல்ல வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? தனுஷ் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ரிஷா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரோட்லயே படுத்து கிடந்தாருங்க. அவரு ரோட்லயே தான் படுத்துட்டு இருந்தாரு. நான் இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்டுல வளர்க்குற ஜெட்டிக்கோட எதுவுமே எங்க நாட்டு மாடு வந்து என்ன பிரச்சனை, எதுக்கு ஆர்டிபிஷியல் இன்ஃபர்மேஷன் பண்ணோம்? இன்னைக்கு வந்து ஊர்ல 100 ரூபாங்க நாட்டு மாட்டோட பால், அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்கான். அந்த பேட்டன்ட்டை யாரை கேட்டு கொடுத்தீங்க? A2 வகையான பாலை யாரை கேட்டு கொடுத்தீங்க? அண்ணன் தம்பிங்க எல்லாம் வெளில நிக்கிறானுங்க. அப்பா அக்கா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்கானுங்க. தம்பிங்க அண்ணனுங்க எல்லாரும் வெளில இருக்கானுங்க. என் தம்பி பசிக்குதுடா கொஞ்சம் சாப்பாடு எங்க வாங்கி கொடுறான்னு சொல்ல வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. தமிழ் ஹெல்ப் பண்ண மாட்டோமா? எங்களுக்கு பிரச்சனைனா இவங்க வருவாங்க, எங்க 2 பேத்துக்குமே பிரச்சனைனா தமிழ வருவாங்க. சரிங்களா? அலங்காநல்லூர்ல இருக்கிறவனுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில இருக்கக்கூடியவன் இருந்தாலும் சரி, தமிழன்கிற நான் அப்ப இன்னொன்னு கேட்கட்டுமா? அப்ப இந்தியா தமிழ்நாடுக்குள்ள தானே இருக்கு. நாங்க ஏன் இன்னும் இந்தியன்னு சொல்லல? ஏன்னா எங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயத்தை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல, அதனால தமிழன் சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு இந்த மூல முடுக்குல இருக்கக்கூடிய எந்த தமிழனுக்கும் தமிழனுடைய சப்போர்ட் இருக்கும். அது இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா இங்க நிக்கிறோம். இல்லன்னா எங்களுக்கு வேலை இருந்து நாங்க கலந்து போயிட்டே இருக்க போறோம். அது தப்புங்க. இங்க பாருங்க, அதாவது இந்த கூட்டம் எப்படி இதுல வந்து ஆதாயம்னா, சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட்டம் போட்டா கூட்டம் வராது. அதனால இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் நின்னுக்கிட்டேன், நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன். எங்களுக்கு அரசியல் வேண்டாம். நேத்து நான் வந்து வெளியில இருந்து பேசும்போது கூட இதுல எதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கொண்டு வரீங்க? நாங்க அதெல்லாம் அப்பாற்பட்டு நிக்கிறோம். உங்க 2 பேரையும் நம்பி 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 நாங்க ஏமாந்ததுதான் மிச்சம். ஒன்னும் நடக்கல. சரிங்களா? இல்ல பீட்டா அமைப்பு உள்ளுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? சரிங்க, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இவ்வளவு பிரச்சனை நடக்குது. டென்மார்க்ல இருந்து 60 ஜெர்சி பஸ்ஸுகளை சென்னைக்குள்ள ஏர்போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. யாரோட பெர்மிஷனோட கொண்டு வந்தாங்க? சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? யாருக்கும் தெரியாம இல்ல. இது வந்து இது எப்படின்னா வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹுக்கு தான். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அது தமிழன்கிற இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன கேக்குறேன், என் வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ வந்து பைஜாமா குர்த்தாதான் போடணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் என் வீட்டு கலாச்சாரம், நான் புடவை கட்டுவேன். நான் இது போட்டுக்கிறதே தப்புன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இது நார்த் இந்தியன்ஸ்ல போடுவாங்க, இது போட்டுக்கிறதே தப்புன்னு தான் நினைக்கிறேன். புடவை தான் எங்களுடைய கலாச்சாரம். உடனே நீ புடவையை நீ போடக்கூடாது, இனிமே என் வீட்டுக்குள்ள வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அது மாதிரிதான் இருக்கு. எவனோ எங்கன்னா வந்து உன் கலாச்சாரத்தை நான் பேன் பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்கு? இதுதான் இது யார் வந்துட்டு இது சப்போர்ட் பண்றது? அப்ப சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் வெளில வரணும். வெரி சிம்பிள் லாஜிக். இத கூட பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னமும் வந்து தனுஷ் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கலான்னு எனக்கு தெரியல. ரிஷா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இங்க வந்தா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள். அப்படி பண்ணிட்டோம். பண்ணாரு அவரு. சிம்பு ரோட்லயே படுத்து கிடந்தாருங்க. அவரு சிம்பு ரோட்லயே தான் படுத்து கிடந்தாரு. நான் என்ன கேக்குறேன்னா, இருக்கக்கூடிய பிலிம் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரு ஏன் பீட்டால இருந்து வெளில வர மாட்டேன்றீங்க? வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட்? என்ன கமிட்மெண்ட் இருக்கு? ஏங்க நான் இப்ப என் கம்பெனில அநியாயம் பண்றேன், இத்தனை பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் அநியாயம் தெரியும், உன்னோட நான் வேலை செய்ய வரமாட்டேன்னு சொல்லி வெளில வரதுக்கு ஒரு ரைட் இருக்குங்க. அது அவங்களுடைய பர்சனல் ரைட் உண்டு. ஏன் அப்படி வரமாட்டேன்றாங்க? வாட் இஸ் த ரீசன்? அவங்களும் தமிழர்கள் தானே, அவங்களுக்கு தெரியாதுங்களா ஜல்லிக்கட்டு எவ்வளவு முக்கியம்? ஜல்லிக்கட்டுங்கிறது என்ன, ஏர் தழுவுறதுங்கிறது என்ன? ரொம்ப சிம்பிள். மாடு காளை மாடை 2 விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் வந்து உழறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாடு வந்துட்டு ரொம்பவும் வீரமான மாடுங்கிறத தேர்ந்தெடுக்கிறது தான் ஜல்லிக்கட்டு. அந்த மாட்டுடன் நாட்டு மாட்டை இனப்பெருக்கம் செய்தால் நம்மளுக்கு நல்ல நியூட்ரிஷியஸான பால் கிடைக்கும், உரம் கிடைக்கும், இதனுடைய பயன்பாடு வந்து ஜாஸ்தி ஆகும், எல்லாருக்கும் ஹெல்த்தியான விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். இதுல நீங்க வந்துட்டு மெயினான ஆளையை தூக்குறீங்க அப்படின்னா இனப்பெருக்கம்
இனப்பெருக்கம் வந்துட்டு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு நாட்டுல வளர்க்குற ஜெர்சிக்கோட எதுக்கு எங்க நாட்டு மாடு வந்துட்டு இனப்பெருக்கம் சரி, எதுக்கு ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்ணணும்? இன்னைக்கு வந்து ஊர்ல 100 ரூபாங்க நாட்டு மாட்டோட பால், அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்கான். அந்த பேட்டன்ட்டை யாரை கேட்டு கொடுத்தீங்க? A2 வகையான பாலை யாரை கேட்டு கொடுத்தீங்க? பேட்டன்ட்டை யாரு கொடுத்தீங்க? நாங்க A1 பாலை குடிச்சு டைப்ரிசன்ஸ் ஆகுறதுக்கா? ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேக்குறாங்க. நாங்க இவ்வளவு போராட்டம் நடத்தி தான் வந்து சிஎம் அவர்கள் அங்க போய் பாக்கணுமா? சரி போனாரு சந்தோஷம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையும் தெரிவிச்சு எல்லாம் பண்ணோம். அவர் போனாரு. போய் அட்லீஸ்ட் தே கேன் டு அன் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் பண்றோங்கிறது ஏன் வரமாட்டேங்குது? அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணா நீங்க எல்லாம் கலந்து போயிட்டீங்க, அது விஷயம் கிடையாது. ஏற்கனவே வந்து மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாரையும் சந்திக்கும் பொழுது அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு 9 நாள் ஆகும்போது அவங்களே தான் என்ன சொன்னாங்கன்னா, இதே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்டமான விஷயம் வரும்போது லாஸ்டா அவங்க ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, என்னன்னா அவசர சட்டம் கொண்டு வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு பாசிபிலிட்டி உண்டுன்னு. அப்ப அவங்களுடைய அரசானது, அவங்களுடைய வழிமுறைகளாக வரக்கூடிய அரசானது அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே. PCA 22 ஆக்ட்ல இருக்கிற புல்ஸ் வந்துட்டு PCA 27 ஆக்ட்ல மாத்தினாலே ஜல்லிக்கட்டுங்கிற மேட்டர் முடிஞ்சிருங்க. சரிங்களா? சின்ன குழந்தைக்கு தெரியும் காளமாடு ஒரு காட்சி பொருளா, அது ஹார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? பைசனை விட புல் வந்துட்டு ஹார்ம் பண்ற விஷயமா? ஊட்டியில போனீங்கன்னா தெரியும், நைட்ல வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா தெரியும், ஒரு தூக்குச்சுன்னா பைசன் ஒரு தூக்குச்சுன்னா வண்டியே நகர்த்த முடியாது, லைட் ஆஃப் பண்ணி டிமிட் பண்ணி தான் போகணும். அதை விட எங்களுடைய ஊர் காளைங்க வந்துட்டு ஹார்ம் பண்ணக்கூடிய காளைங்களா? இது பேசிக்கான விஷயம் யாருக்குமே தெரியாதா? நான் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அவர்களை போய் பார்க்கும் போது நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சார் பக்கத்து நாட்டு ஆளு வந்துட்டு நான் சுப்ரீம் கோர்ட்ல தடை செஞ்சு காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்ன போது அவங்க சப்போர்ட் பண்றாங்க சார். அவங்க ஆளுக்கு நம்ம ஆளுங்க நம்ம போராட்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா பக்கத்துல இருக்க நம்ம பார்த்தா அசிங்கமா நடப்பாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். சிரிச்சாரதுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவ்வளவுதான், சிம்பிள். நான் திரும்பவும் சொல்றேன், 2 அமைச்சர் அவர்களை போய் நான் மீட் பண்ணும் போது சொன்னேன், சார் நீங்க சொல்றீங்க சார், இல்லன்னு சொல்லல, நீங்க சொல்லுங்க, மூத்த அமைச்சர்கள் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு எங்க சிஎம் வந்து சொல்லட்டும், நாங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சோம்ல, அவர் வந்து சொல்லணும்ல. இப்ப என்னப்பா பிரச்சனை, உள்ள உட்காருங்க, நான் என்னுடைய செலவுல LED நான் வெளில வைக்கிறேன் சார். அவர் உள்ள உட்காந்துட்டோம், அவர் உள்ள உட்காந்து அவர் அட்ரஸ் பண்ணிட்டு சார் எங்க கேட்கறீங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், சரிங்களா? நான் வந்து ஹீரோயின்ஸ்க்கு எல்லாம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இது வரைக்கும் வாய்ஸ் கொடுத்த எந்த ஹீரோயினும் நான் நேர்ல பார்த்தது இல்லை, சரிங்களா? எப்பவாவது தான் பார்ப்பாங்க. எனக்கு இதுவே ஒரு கேள்வியா இருக்கு, என்னன்னா பீட்டா அமைப்புல இப்போ ஒரு புதுசா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாருக்கும் வந்திருக்கும். பீட்டா அமைப்புல என்ன பண்ணணும்னு என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதாவது மிருக வதைகளுக்கு உண்டான மிருகங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து நாங்க எங்க கிட்ட பராமரிக்கிறோம்னு சொல்றாங்க. எத்தனை பராமரிச்சிருக்காங்க சொல்லுங்க? என்கிட்ட டேட்டா இருக்கு. 1999ல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து கிட்டத்தட்ட 30.68% எடுத்துட்டு வர கொண்டு வந்திருக்கக்கூடிய இதை வந்துட்டு 96ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அதாவது குரூவல்டி, அனிமல் குரூவல்டின்னு சொல்லி எடுத்துட்டு வரக்கூடிய அனிமல்ஸ எத்தனை பாதுகாத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பாதுகாத்திருக்காங்க சொல்லுங்க, கரெக்டா? இது நம்ம ஊருங்க. நான் அந்த பக்கம் போனா எனக்கு நெட்வொர்க் எடுக்கும். என்னோட மெசேஜ் நான் எப்படி பாஸ் பண்ணனாலும் பாஸ் பண்ணிடுவேன். அந்த பக்கம் லைட் ஹவுஸ் போனா நெட்வொர்க் இருக்கு. நெட்வொர்க் இருக்கா ஐயா? அந்த சைடு போனா நெட்வொர்க் இருக்கு. இந்த பக்கம் வந்தா நெட்வொர்க் இருக்கு. நடுவுல மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து ஜாம் பண்ணிருக்காங்க. அதுவும் கால்ஸ் வந்துட்டு எங்களுக்கு சரியா வர மாட்டேங்குது, கால்ஸ் கட் ஆயிருது. இன்டர்நெட்டும் வந்துட்டு எங்களுக்கு இல்ல. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்க மொத்த ஆளுங்களுமே இங்க இருக்கும் போது நாங்க எதுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம்? இட் இஸ் a word of mouth தான் ஸ்ப்ரெட் பண்றது, சிம்பிள். அன்னைக்கு அங்க ஜாம் இல்ல, அன்னைக்கு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா இதுல கெடுபடி இல்ல. இது இன்னொன்னு சொல்ல போனா ஆரம்பிச்சவர் எப்படி நினைச்சாரோ தெரியல. நான் வந்து ப்ரொடெஸ்டுக்கு நான் வரும்போது இவ்வளவு பெருசா இது மாறும் யாருமே எதிர்பார்க்கல. சோ இப்ப எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்குமா நாங்க போராடணும். அதுக்கப்புறமா தான் 6 மணிக்கு மேல எங்க முதலமைச்சர் கிட்ட வந்து தெரிவிச்சாங்க. அதுக்கு நடுவுல வந்து நீங்க வந்து இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது எல்லாம் சொன்னாங்க. பட் இப்ப அதுக்கப்புறமா தான் வந்து மினிஸ்டர்ஸ் அவங்களை வந்து வர வச்சு அன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க மிட் நைட்டு. அப்ப பேசும்போதும் நாங்க சொன்ன கருத்து என்னன்னா, சார் எங்களுக்கு நாங்க ஓட் பண்ணி உட்கார வச்சிருக்கிற சிஎம் நேர்ல வந்து சொல்லட்டும், நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவங்க சொல்லட்டும், சரிங்களா? அதுதான் எங்களுக்கு வேணும். இங்க பாருங்க, கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாமே தமிழங்கிட்ட இருந்து முக்காவாசி பறிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னமும் நாங்க குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தா
தமிழ் இனம்ங்கிறது இந்த மாதிரி பசங்க தமிழ் பசங்கன்றவங்க எங்க பார்க்க முடியும்? நான் ஒரு பச்சை தமிழ்ச்சி தான், நான் தேனிக்கார பொண்ணு. தமிழங்கிறது எங்க பாப்பீங்க? அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நாட்டுக்கோழியை தூக்கிட்டு போயிட்டீங்க, அதுக்கு அடுத்து வந்து நாட்டு நாய்களை தூக்கிட்டு போயிட்டீங்க, அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய நெல் அரிசி இதுக்கு உண்டான உரத்துல எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி பணத்தாசை காட்டி 6 போகம் நெல் விளைஞ்சு சாப்பிட்ட காலம் போக 3 போகம் நெல் விளைஞ்சு 2 தடவை நீங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுல ஒரு ரேட் வச்சீங்க. அதுக்கு அடுத்து எங்க ஊர் மாட்டுங்களே ஏட்டு ரகமான பாலை வந்துட்டு நீங்க வந்து பேட்டன்ட் நீங்க வெளியூர் ஆளுக்கு கொடுத்துட்டீங்க. இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போதே 60 புல்ஸ வந்துட்டு இறக்கி வச்சிருக்காங்க. ஜெர்சி பசுக்களை வந்துட்டு டென்மார்க்ல இருந்து இறக்கிருக்காங்க. அப்ப வந்து இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க என்ன வேணா செய்யுங்க, நாங்க செய்யறத செய்வோம் அப்படின்னா இது எங்க போய் முடிய போகுது? கவனிக்கணும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். மோடி அவர்கள் இந்த கேஸ் வந்து நிலுவையில இருக்கு, தீர்ப்பு நிலுவையில இருக்குங்கிற காரணத்தினால என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்து தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க இன்டைரக்டா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு ரூல் இருக்கு, லா இருக்கு, ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஒரு லா இருக்கு, அதை இம்ப்ளை பண்ணா நாங்க சப்போர்ட் பண்ணுவோங்கிறது ஒரு அர்த்தம். இல்ல இந்த கூட்டத்தை வந்துட்டு நாங்க புறக்கணிச்சுட்டு எல்லாரும் வந்து நாங்க வந்து தள்ளி விட்டுட்டு இந்த ப்ரொடெஸ்ட் இதோட முடிக்கணும்னு சொல்றாங்களாங்கிறது மீன் பண்ணல. ஆனால் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு வந்துட்டு நடத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு. எப்படின்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அப்போசிஷன் பார்ட்டில இருந்து இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா அதுல எடுக்கக்கூடிய ஒரு லாவை இம்ப்ளை பண்ணா கண்டிப்பா நடக்கும். ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது நான் கிடையாது, ஜெகன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து இணையதளம் மூலமாக எல்லாருக்கும் பாஸ் ஆன் பண்ணாரு. நானும் அதுல ஒருத்தி, எனக்கும் வந்து அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பாஸ் ஆன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரொடெஸ்ட்ல வந்து ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க இங்க. அப்புறம் நான் டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்ச ப்ரொடெஸ்ட்க்கு நான் 10 மணிக்கு தான் வந்தேன். நான் வரும்போதே கிட்டத்தட்ட 200 பேர் மேல இருந்தாங்க. அதுக்கப்புறமாக தான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் இடத்துல இருந்து விவேகானந்தர் இல்லம்குள்ளதான் வந்து மீட்டிங் நடந்தது. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு 10 பேர் உள்ள போறாங்க. பார்த்தா அவங்க உள்ள போயிட்டு வந்து நாங்க இவரை மீட் பண்ணோம் அவரை மீட் பண்ணோம்னு சொல்லி எல்லாமே இந்த சைட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வந்தே தவிர அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வரல. சோ அந்த சைட்ல இருந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணி போவா? என்ன யாரும் ரெப்ரசென்ட் பண்ணல. நான் ஒரு காமன் பர்சனா தான் நான் உள்ள அங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு லீடராவெல்லாம் யாரும் பார்க்கல, நான் என்ன லீடர் ஆயிக்க வரல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் லீடர் தான். நான் வந்து சொல்லும் போது என்ன சொன்னேன் பாருங்க, நான் வந்து உங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசுனீங்கனாலும் அதை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் பண்ண முடியும். ஐம் ஜஸ்ட் மீடியேட்டர், அவ்வளவுதான். சோ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். சோ அதனால சட்டத்தை வந்து யாரும் கையில எடுத்துக்க கிடையாது. அண்ட் மோர் தென் தட், இவ்வளவு நாள் பொறுத்து போயிட்டாங்க, அதுதான் விஷயம். இவ்வளவு நாள் பொறுத்து போயிட்டோம், இதுக்கு மேல நாங்க பொறுக்க முடியாது. அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழன் கண்டிப்பா வருவாங்கிறது தான். எத்தனை நாளைக்கு எங்க கண்ணை மூடி வச்சிருந்தீங்க? நீ நியாயமா சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புனா வேற ஒரு பிரச்சனையை எங்கன்னா கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி விட்டு போயிடறான். முதல் விஷயம் அப்படியே டைலேட் ஆயிடுது. ரெண்டாவது விஷயம் போறீங்க நடக்கும்போது அடுத்த ஒரு விஷயத்த கொண்டு வரா, இந்த விஷயம் அப்படியே டைலேட் ஆயிடுது. எத்தனை நாளைக்கு நம்ம இதை பாத்துட்டே இருக்கிறது? ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல, யாரும் வரல, அதான் வந்துட்டோம்.